அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வாழோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் பாராத செல்வம் அறிவிப்பானை மந்திரமோ தந்திரமோ மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லால் தன்னை திரிபுரத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த அன்பர்களே, இன்று ஆவணி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம், அஷ்டமி திதி. காலைல 7 மணி 6 நிமிடம் வரைக்கும் பின்னாடி நவமி திதி வருது. இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நவமி வர்றது ரொம்ப சிறப்பு. எந்த காரியம் வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி வந்ததுன்னா அன்னைக்கு எந்த காரியம் செய்யலான்னு ஒரு விதி இருக்குது. அதுக்காக எல்லா காரியத்தையும் பண்ணிட முடியாது, ஒரு சில காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு அமைப்பு இருக்கு. மிருகசீர நட்சத்திரம் 11:58 காலை, பின் திருவாதிரை நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம். ராகு காலம் 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகன் 7:30 முதல் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகை. அன்பான நேயர்களே, இன்று நேரம் எப்படி இருக்கிறது அது பார்ப்போம். இன்று கிரகங்களா எப்படி இருக்கிறது? சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், கேது. புதன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். புதன் ஆட்சி உச்சம். செவ்வாய் துலாத்துக்கு வந்திருக்கார். சனி ராகு கும்பத்தில், சந்திரன் குரு மிதுனத்தில். இப்ப குரு சந்திரனை ஒன்னா இணைந்திருப்பது அருமையான நாள் மொத்தத்தில். அப்போ அந்த மேஷராசிக்கு அதிபதியான குரு 9 கூடையவர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அப்ப மேஷராசிக்கு இன்று நல்ல நாள். சனி ராகு வேற 10ல் இருக்காங்க. அதனால மேஷராசி என்பதற்கு இந்த அமோகமான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம் அனைத்தும் நடைபெறும். ரிஷபராசிக்கு ரொம்ப சிறந்த நாள். இந்த ரிஷபராசி என்பதற்கு பிரமாதமான நாள். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு சந்திரன் இணைவு, 10ல் சனி ராகு இணைவு. இதெல்லாம் ரிஷபராசிக்கு அமோகமான நாள். அன்பான மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கும் நல்ல நாள். ஏன்னா குரு தனித்து இருக்கப்படாது, சந்திரனோட சேர்ந்து இருக்காங்க. அதனால இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு விரயம் நடக்கும். ஆனால் சந்திரனோட சேர்ந்து குரு இருக்கிறதுனால சுப விரயங்களாக நடைபெறும், நல்ல விரயங்களா பண்ணலாம். அன்பான சிம்ம ராசி என்பவர்களே, என்று உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் தனித்து இல்லை, சந்திரனோடு இணைந்திருக்கிறார். அப்ப அது குருச்சந்திர யோகம்னு பேர். சிம்ம ராசிக்கு அருமையான நாள். இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்காங்க. மனைவி கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக தேவை. அன்பான கன்னிராசி என்பதிலே உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே ஆட்சி உச்சம், மூலத்தை கோணம். 10ல் குரு சந்திரன் இணைவு, அமோகமான நாள் என்று. அதனால கன்னிராசிக்கு இன்று நல்ல நாள், நிறைவான நாள் என்று பெயர். துளாராசி என்பர்களே, உங்களுக்கு 9ல் குரு சந்திரன் இணைவா இருக்காங்க. 9ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் ஒன்னா இருக்காங்க. 10ஆம் அதிபதி சந்திரன் 9ல் இருக்கார். அது ஒரு பெரிய நினைவு. அதனால துளாராசி என்பவர்கள் தான் இந்த அமோகமா இருக்கும், தொழிலெல்லாம் நன்றாக இருக்கும், நல்ல நாள். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள். குரு 8ல் இருக்கார். ஆனால் அவர் தனித்தில்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கார்.
அது ஒரு பெரிய சிரமம். அதனால் நன்மை நடக்கும். இருந்தாலும் புதுசாக எதையும் செய்ய வேண்டாம். அன்பான தனுசு ராசி என்பது அமோகமான நாள். தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறந்த நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்குது. இந்த 7 சனி இருக்கிறது வேணும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வேறு 6ல் இல்லை. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். கும்பராசி என்பவர்களே அமோகமான நாள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குருச்சந்திரன் இணைவது 5ஆம் இடத்தில் இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. அது அதனால் நல்ல நாள், நல்லது நடக்கும். இருப்பினும் 7 இருக்கு, பார்த்து கவனமாக. மீனராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். 5 கூடியவர் 4ல் இருக்கார். அவர் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கார். இது உங்களுக்கு அருமையான நாள் இருக்கு. அதனால் இது நல்லது நடக்கும், நல்ல காரியங்களால் நடைபெறும். இருப்பினும் 7 சனி இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு இப்போ அதிசாரம் பெற்று புரட்டாசி மாதம் இங்கே வரப்போகிறாரு. அதனால் அவர் இந்த அதிசாரம் பெற்று இங்கே ஒரு 2 மாதம் இந்த கடகத்தில் இருப்பார். அப்போ நல்ல காரியமெல்லாம் நிறைவாக நடக்கும் அப்படின்ட்டு. மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பொதுவாக சனிக்கிழமை தோறும் விரதம் ஆண்டு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் வைத்துட்டு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி மரம் கிடச்சுன்னா அந்த வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, நல்லதெல்லாம் நடைபெறும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இறை வழிபாடுனால்தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அதனால் கடவுள் வழிபாடு நம்ம ஒரு மனதோடு ஒருமையோடு நம்ம இறைவனை வழிபட்டோம் ஐயானால் நமக்கு எல்லா இடர்பாடுகளை எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். அன்பான நேயர்களே, நாம் அனுதினமும் நமக்கு ஒரு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இறைவனை நாம் அனுதினமும் பிரார்த்தனை செய்தோமையானால் நிச்சயமாக நமக்கு அந்த இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்படின்னா இந்த அபிராமி பட்டர்னு ஒருத்தர் திருக்கடையூரில் ஒரு சிவாச்சாரியர் இருந்தார். அவர் தினம் அப்படி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே கண்ணை மூடிட்டு அம்பாளை பார்த்துக்கிட்டே அப்படியே மனசால அம்பாளோட பேசிக்கிட்டே இருப்பார். அப்படியே சிரிப்பார் தன்னை அறியாமல். அப்படி சிரிக்கிற போது எல்லாரும் அவரை பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு நினைப்பாங்க. அவர் ஏன் சிரிச்சார் தெரியுமா? அந்த அம்பாளை அவர் கண்ணை மூடின்னு பார்க்குற போது அம்பாளுடைய முகம் பூர்ண நிலவு மாதிரியே சொலித்து கொண்டு இருக்குமா. அதனால அப்படியே ரொம்ப சந்தோஷமா புலாயுதமா மனசால அப்படியே அம்பாளோட பேசி கொண்டு இருப்பாராம். அப்படி பேசுகின்ற போது சிரித்து கொண்டு பேசுவாராம். அப்படி சிரிக்கின்ற பொழுது அவரை எல்லாரும் பைத்தியம் என்று தான் சொல்லியிருக்கின்றார். அப்படி அவர் அந்த ஒரு நாள் அவர் மன்னர் கேட்குற போது இன்று என்ன திதி என்று கேட்குறார் மன்னர் அவரிடம். அப்படியே அந்த அம்பாளை பார்த்து அம்பாள் அப்படியே சொலிச்சு கொண்டு இருக்கிறாள். இன்றைக்கு பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். இன்னைக்கு நிலவு வரலைன்னா உன்னை அப்படியே அக்னி குடத்தில் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி கீழே நிரப்பு போட்டு வாத்து மேலே ஊஞ்சலில் நிற்க வச்சு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சூரிய அந்த அஸ்தமனம் ஆன உடனே நிலவு உதவமாகணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு இல்லை, நான் சொல்லலை, அவள் சொல்ல சொன்னால் நான் சொன்னேன், அவள் வந்தால் நல்லது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவள் தான் சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தான் அவர் இந்த அபிராமி மேலே பாடுறார். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் அப்படிங்கிற இந்த அபிராமி அதை முதல் பாட்டில் பாடி நிறைவு செய்கின்றதுக்குள்ளாக இந்த அன்னை பராசக்தி என்ன பண்ணிட்டா, உதயமாகி அப்படியே தன்னுடைய அந்த தோடை கழட்டி அப்படியே வானத்தில் வீசுகிறா. அப்படியே அந்த தோடாகப்பட்டது நிலவாக மாறி அப்படியே பூரண சந்திரனாக அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. உலக மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்க. அப்படியே சரபோஜி மகாராஜா அபிராமி பெற்ற காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நாடே வணங்கக்கூடிய மன்னன் சாதாரணமாக ஒரு சிவாச்சாரியார், அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அதை ஐயா நீ பெரிய மகான், பெரிய நீ அம்பிகை பக்தன் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் என்ற நாமதேயத்தையும் அவருக்கு கொடுத்து சிறப்பித்ததாக வரலாறு உண்டு. அது எதனால தெரியுமா? அவர் தன்னை மறந்த நிலையிலே அந்த அம்பாளோட தினசரி பேசிக்கொண்டு இருந்ததுனால அந்த நிலை. அதனால் அம்பாளுடைய அனுக்கிரகம், அம்பிகையினுடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதால்
அதனால் நாம் என்ன பண்ணணும், தினசரி எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஒரு மனதோடு ஒரு நிமிடமாவது, அரை நிமிட நேரம் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அன்னை என்ன சொல்லியிருக்காரு, ஒரு அரை நிமிஷமாவது நம்ம அவளை வணங்கு, நம்ம யாரா நமக்கு நிம்மதி கிடைக்கும். அன்பான நேரில் நமது குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மகா முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.